கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி அது கசிஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அது சேர்ந்துருக்கும். இதழாயிட்டு பிரிக்கணும். அது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். சோடா உப்பு போட்டுக்கிறோம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிற கடலை மாவு கொட்டிக்கலாம். ஆப்ஷன் ஆகிட்டு அரிசி மாவு, இது 1 டீஸ்பூன் போதும். இது கிறிஸ்பிக்காக தான். கட் பண்ணி வச்சுக்கிற கருவேப்பிலை, அப்புறம் புதினா தேவைன்னா போட்டுக்குங்க, மல்லியிலை, அப்புறமா இஞ்சி, அது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு நல்ல மிளகு பொடி, 1/2 டீஸ்பூனுக்கு கறி மசாலா இல்லைன்னா பெருஞ்சீரகம், உங்களுக்கு எந்த ஸ்மெல் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். குனிமுத்த அளவுக்கு நான் காயம் எடுத்திருந்தேன், அதை கவுரை போட்டிருந்தேன். அதுதான் இப்போ அந்த கரைசல் இதில் ஊற்றி நல்லா விரவிக்குங்க. எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகணும். பொறுமையாயிட்டு நல்லா விரசி கொடுங்க. உருண்டை பிடிக்கக்கூடாது, டைட்டாகிட்டு லைட்டாக பிடிச்சிட்டு ஆயிலில் போட்டுருணும். ஏன்னா டிசைன் பண்ண பிளேட்டில் பரிமத்துக்காக நான் எடுத்து வச்சிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது.